வணக்கம். வாழ்க வளமுடன். சமீபத்தில் துறையூரில் இருக்கும் கோயில்களை தரிசிக்க முயற்சி பண்ணோம், பெருமாள் மலைக்கு போகிறதுக்கு. அப்போ காலையில் பெருமாள் மலை காலையில் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க மேலே போகிறதுக்கு என்ன சொன்னதுனால வேறு கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணும்போது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு சிவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு என்னோடய முயற்சி. அதில் கொஞ்சம் திசை மாறி பகலவாடிங்கிற ஊருக்கு பக்கத்தில், அதாவது துறையூர்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் இருக்கிற பகலவாடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போனோம். ரொம்ப அருமையான கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னு பேர். 12 ராசிகளுக்கும் உரிய கோயிலாக கருதப்படுகிறது. ஏன்னா 12 ராசிகளோட அமைப்பும் அந்த கட்டடக்கலையிலேயே செதுக்கியிருக்கிறாங்க. மிக பழமையான தொன்மை அந்த சிற்ப வேலைப்பாடுகளில் தெரியுது. கிட்டத்தட்ட அது ஒரு குடவரை கோயில் அமைப்பில் அடி பகுதி அமைக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்பகுதி 12 ராசிகளுக்கும் உள்ள அமைப்புகள் அதில் இருக்குது. அதே போல் 52 காவல் தெய்வங்கள், ஐராவத யானை என்று சொல்லி ஒரு மனிதனோட வாழ்வியலையும் வானியலையும் இணைத்து சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் மண்மூடி இருந்ததாகவும் அங்கே இருக்கும் தீர்த்தம் பக்கத்தில் இருக்கிற சிறு திருக்குளம் நல்ல கட்டிட வேலைப்பாடுகளோடு இருக்கிறத பார்க்கும்போது அதோட பழமை உணர முடிகிறது. அந்த கோயிலில் சீதை நீராடியதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. இந்த கோயில் பக்கத்திலேயே 27 நட்சத்திரத்துக்கும் உரிய மரங்கள் வளர்க்கப்படுகிறது. பக்கத்திலேயே நீர்நிலையில் குடங்கள் வைத்திருக்கிறாங்க. நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரமோ அந்த மரத்துக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றுங்கள் என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படியெல்லாம் நமது முன்னோர்கள் மரங்கள் வளர்க்க பாடுபட்டு இருக்கிறார்கள் என்று. இந்த கோயில் இங்கே இருக்கிறதே சமீபத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது மண் மூடி இருந்திருக்குது. ராணி மங்கம்மாள் காலத்தில் இங்கே வழிபோக்கர்கள் தங்கி செல்வதற்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. அது பாழடைஞ்சு சிதிலம் அடைஞ்சு கிடக்குது. இப்போ பக்கத்துலேயே இந்த கோயில்களில் புனரமைப்பு செய்து உருவாக்கிய சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. அங்கே ஒவ்வொரு பௌர்ணமிலையும் ஜாதகத்தில் தோஷம் உள்ளவங்க தங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து வைத்து யாக பூஜையில் கலந்து கொண்டு பல நற்பலன்களை பெறுகிறார்கள் என்று அங்கே செவி வழி செய்து சொல்கிறாங்க. கோயில் மிக தூய்மையாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது. லிங்கம் சரியாக அமைக்கப்பட்டு, அதாவது ராசி கட்டங்களுக்கு நடுவில் அமைக்கப்பட்டு ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பல குகைகள் இருந்ததாகவும் அந்த குகைகளில் சித்தர்கள் தவம் செய்ததாகவும் பக்கத்தில் இருக்கிற மலையில் குகை இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மலை இப்போ பாதிக்கு மேலே நோண்டி எடுத்துட்டாங்க. நம்ம மக்கள் நோண்டிக்கிட்டும் இருக்கிறாங்க. நாங்கள் கண்ணுக்கு இருக்க பார்த்தோம். ஸோ அதனால் இதெல்லாம் இனிமேல் வரலாற்றில் கூட இல்லாமல் போயிடும்ங்கிறது தான் நிதர்சனம். அதனால் நீங்கள் துறையூர்லேருந்து திருச்சி போகிற ரூட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா துறையூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் திருச்சி நோக்கி போகும்போது உங்களோட இடது பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா அற்புதமான இந்த கோயிலை தரிசிக்கலாம். இது ஏகாம்பரேஸ்வரர் கோயில், 12 ராசிகளுக்கும் உள்ள கோயில். அதனால் இது ராசி கோயில்னு கூட சொல்கிறாங்க. சித்தர்களால் உருவான கோயில். சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் இருக்க சிற்ப வேலைப்பாடுகள். ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ராசிக்குள்ள நட்சத்திரத்துக்குள்ள ஒரு மரத்துக்கு விருட்சத்துக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றி புண்ணியம் பெறுங்கள். வாழ்க வளமுடன்.